Hello friends, welcome to my channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா வெக்டார் கிராபிக்ஸை ஓனாவே நம்மளாவே கிரியேட் பண்ண போறோம். சோ நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படினு பாத்தீங்கன்னா Adobe Illustratorல யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுவோம். அப்படி இல்லனா Photoshop யூஸ் பண்ணி நம்ம illustrations-ஐ கிரியேட் பண்ணுவோம். சோ ஆனா இப்போ எப்படி அட்வான்ஸா போயிடுகாங்க அப்படினு பாத்தீங்கன்னா சோ நிறைய வந்து illustration-ஐ வெப்சைட்ல கொடுத்துருவாங்க. சோ அந்த வெப்சைட்ல இருந்து நம்ம ட்ராக் பண்ணி நம்மளுடைய ஓனான கிரியேஷனை அந்த இடத்துல கிரியேட் பண்ண முடியும். ஓகே. So அந்த வெப்சைட் எந்த வெப்சைட் பார்க்கிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் வந்து UI and UX பத்தி நிறைய டிப்ஸும் நிறைய விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு எதனா விஷயம் வந்து UX and UI பத்தி எதனா தேவை அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எதனா தேவைன்னாலும் ஸோ வாட்ஸ்அப் நம்பர்ல மெசேஜ் பண்ணலாம். ஓகே, வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அந்த வெப்சைட் நேம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா Icon 8 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு Icon 8 அப்படின்னு சொல்லி போயிடுங்க. ஸோ இந்த வெப்சைட் உள்ள போனோன்னா இல்லுஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு வெக்டார் கிரியேட்டர் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த வெக்டார் கிரியேட்டரை ஸ்டார்ட் கிரியேட்டிங் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ இது கிரியேட் பண்ணுறதுக்கு ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாகவே தான் இங்கே கொடுக்குறாங்க. பட் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்சமான எந்த மாதிரியான இல்லுஸ்ட்ரேஷன் இருக்கோ ஸோ அந்த இல்லுஸ்ட்ரேஷன் எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ட்ராக் பண்ணி கிளிக் பண்ணிட்டீங்கனாலே இந்த இடத்துல வந்துடும். ஸோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துட்டு அப்புறம் உங்களுக்கு தேவையான அனிமல்ஸ் எதனா அது கூடவே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா ஸோ இந்த அனிமலை வந்து இந்த இடத்துல வச்சுட்டு ஸோ இந்த இல்லுஸ்ட்ரேஷன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரிபிள்லாம் பார்த்துருப்பீங்க. நிறைய இல்லுஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி அவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே நம்மளுக்கு என்ன மாதிரி இருக்கும்னா நம்மளும் இதே மாதிரி ஓனாக பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரியான இல்லுஸ்ட்ரேஷன் எல்லாமே நம்ம வந்து இதுலேயே வந்து கிரியேட் பண்ணலாம் ஈஸியாகவே. ஸோ கிரியேட் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்கு. ஸோ இது எல்லாமே நீங்கள் டெலீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான சின்னதான ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடத்துல கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போது நீங்கள் அதே மாதிரி இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அனிமல்ஸ்னால் அனிமல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், பிளானட்ஸு ஆப்ஜெக்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம், டெக்கரேட்டிவான ஸோ ஐகான்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதனா வந்து சிம்பிள்ஸு வேர்டிங்ஸ் அந்த மாதிரி என்ன வேணால் வேர்டிங்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட்ஸ் எதனா உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ஸை நான் வந்து என்ன பண்ணுறேன்னா யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த பேக்ரவுண்டுக்கு ஸோ சென்ட் டு பேக்ரவுண்ட் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ இப்போ பார்க்குறதுக்கு உங்கள் இமேஜ் வந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அப்புறம் டெக்ஸ்ட் நீங்கள் வந்து எதனா உங்களுக்கு டெக்ஸ்ட் தேவை அப்படின்னா நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணணும், ஓனாகவே டைப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இங்கே ஓனாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்புறம் அப்லோட் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. ஸோ இமேஜ் வந்து உங்ககிட்ட இருக்குது, ஆல்ரெடி வேறு ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ அந்த இமேஜை அப்லோட் பண்ணணும், இதையும் கம்பைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஸோ இந்த இடத்துல கம்பைன் பண்ணிக்கலாம். அப்படின்னா நீங்கள் சர்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான எலிமெண்ட் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஸ்டார்ஸ் அப்படின்னு போடுறேன். ஸோ ஸ்டார்ஸ் கொடுத்தோன்னே ஸோ உங்களுக்கு ஸ்டார்ஸ் எல்லாமே வருது இல்லையா? ஸோ இந்த ஸ்டார்ஸ் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச் தெரியும். ஸோ அந்த மாதிரி இங்கே யூஸ் பண்ணிவிட்டு இங்கே இப்போ என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இது மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது 800 × 534 இது மட்டும் பே பண்ணாத மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற எல்லாமே அதாவது ஹை ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு நீங்கள் தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா PNG மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லோ ரெஸ்ஸாக யூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் அப்ளிகேஷனோ நீங்கள் க்ரியேட் பண்ணிடுவீங்க, ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட் எல்லாமே இந்த மாதிரியான இல்லுஸ்ட்ரேஷன்லாம் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணுவீங்க இல்லையா? அந்த போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணும்போது ஸோ சின்ன சின்ன இல்லுஸ்ட்ரேஷன்லாம் யூஸ் பண்ணி உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் வந்து என்ன பண்ணலாம்னா ஸோ ஹை கிளாரிட்டியாக அந்த இடத்துல காமிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் இது எல்லாமே யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கிளைண்ட்டும் அதே மாதிரி நீங்கள் போகிற இன்டர்வியூக்கு போகும்போது ஸோ இந்த மாதிரியான இல்லுஸ்ட்ரேஷன் யூஸ் பண்ணியிருக்கும் போது அது கலர்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்க்கும்போது என்ன இருக்கும்னா அட்ராக்டிவாக இருக்கும்.
ஸோ அந்த அட்ராக்டிவ்காக தான் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரியான இல்லுஸ்ட்ரேஷன்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் கமெண்ட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு எதனா மெசேஜ் பண்ணணும் அப்படின்னு, அதாவது உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எதனா வேணும் அப்படின்னு, யூஐ யூஎக்ஸ் பற்றி எதனா வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜும் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ.